கடவுளின் சாயலாகி பிறர் முன் ஒளிர்ந்திட வேண்டும் என்ற இந்த சிந்தனையை எளிமையாக மனதிலே பல நிகழ்வுகள் கடந்து வந்தாலும் கடந்து வருகின்ற இந்த அரை மணி நேரம் என்னுடைய பங்கிலிருந்து உங்களுடைய பங்கிற்கு வருகிற இந்த அரை மணி நேரத்தில் நிறைய மனிதர்களையும் நிறைய மனிதாபிமானம் உள்ளவர்களையும் காண முடிந்தது. சில பேர் மனிதர்களாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். மனித தன்மை என்பதை அவர்களிடம் காண முடியவில்லை. சில பேர் இந்த உலகத்தில் நடக்கிறார்கள், ஆனால் மனித தன்மையோடு இல்லை என்பதை அறிய முடிகின்றது. ஒரு குழந்தையின் பிறந்த நாளில் தன்னுடைய வீட்டிற்கு முன்பாக அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கேக், பரிசு பொருட்கள், உணவுப் பொருட்களை வைத்து கொடுத்து தாய் தகப்பன் சொல்கிறார்கள், தூய்மை பணியாளர்களோடு பிறந்த நாளை கொண்டாடு என்று அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் பெற்றோர். ஒரு 3 வயது குழந்தையிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்கி கொடுத்து வழியோரம் இருக்கிற ஏழைகளிடம் கொடுத்து விட்டு கரம் கூப்பி நின்று வணங்கு என ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளி குழந்தை ஒருவனிடம் சில அரிசிகளையும் பொருளையும் கொடுத்து மீனுக்கு கொடுத்து பழகு என்று ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுக்கிறார்கள் அதனுடைய பெற்றோர்கள். அடித்து செல்லும் ஆற்று வெள்ளத்தில் ஒரு பாறையின் நடுவில் ஒரு மான் குட்டி ஏக்கத்தோடு நிற்கிறது. காப்பாற்றுவார் யாரும் இல்லை. வேகமாக பறந்து வந்த பருந்து தன் காலால் அந்த மான் குட்டியை தூக்கி கரையில் கொண்டு விடுகின்றது. இந்த உலகத்தில் நல்லதை கற்றுக் கொடுக்கிற மனிதர்களால் மட்டும்தான் கடவுளின் சாயலில் பிறரை உருவாக்க முடியும்.